ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருவாட்டு குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு சட்டியில் எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டிருக்கேன். வடகம் வெடித்ததும் நம்ம புளிக்கரைசலில் உப்பு, மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதை எடுத்து இப்போ இதில் ஊற்ற போகிறேன். குழம்பு தாளித்து குழம்பை எடுத்து ஊற்றிருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம காய்கறியெல்லாம் வாழைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன். வாழைக்காயெல்லாம் கொஞ்சம் மொத்தமாக போடுங்க, இல்லைன்னா புளிப்பு ஏறிக்கும். அதில் இந்த சைஸு மொத்தமாக அரிஞ்சு போடுங்க. மிளகு அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை எடுத்து இதிலே ஊற்றிடுங்க. நல்லா காய் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கடைசியில் நம்ம காரப்பொடியும் நெத்திலிப்பொடியும் வச்சுருக்கேன். இப்போ இந்த கருவாடை இதில் போடுறேன். கருவாடு வெந்துடுச்சு. இப்போ தோலோடையே வச்சு பூண்டை வச்சு நசுக்கி கடைசியில் இதை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இறக்கிட வேண்டியது தான். கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதுமாதிரி வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.